நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் லால் சலாம். இப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. இவர்களுடன் நடிகர் ரஜினிகாந்தும் கேமியோ ரோலில் நடித்திருந்தார். லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகும் முன்னர் அதன் மீது எதிர்பார்ப்பு எகிரியதற்கு காரணமே ரஜினிகாந்த் தான். மேலும் இப்படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் வாங்கி தமிழகத்தில் ரிலீஸ் செய்வதாக அறிவித்தது. அது மட்டுமின்றி இப்படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்து இருந்ததால் அதுவும் படத்தை மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு சேர்த்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிய ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியது. இதனால் லால் சலாம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நாளுக்கு நாள் கடும் சரிவை சந்தித்தது. ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்களிலேயே 12 கோடி வசூலை வாரிக்குவித்த இப்படம் பின்னர் வார நாட்களில் டல் அடிக்க தொடங்கியது. மேலும் சைரன் படத்தின் வரவால் பெரும்பாலான திரையரங்குகளில் இருந்து தூக்கப்பட்டுள்ளது. லால் சலாம் திரைப்படம் 9 நாள் முடிவில் 15.7 கோடி மட்டுமே வசூலித்துள்ளது. இப்படம் 40 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது தியேட்டரில் லால் சலாம் 15.7 கோடி மட்டுமே வசூலித்துள்ளதால் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் அதிர்ச்சியில் உள்ளனர். உதயம் நியூஸ் செய்திகளுக்காக திரைத்துறை ஓவியன்.